இந்த 9 கதைகளும் ஒரே பெண்ணுடையதாகும். ஆனால் சற்று வேறுபட்டது. வேறு வேறானவர்களாக இருந்தாலும் ஒருவர் மற்றவரோடு இணைக்கப்பட்டவர்களாவர். ஏனெனில் ஒரு கதையின் முடிவு என்பதே அடுத்த கதையின் ஆரம்பமாகும். கூற இருக்கும் கதை பார்வதியினுடையது. ஹிமாவன் மற்றும் மைனாவதியின் புதல்வி வனதுர்கை. வனதுர்கை நவதுர்கைகளின் முதல் வடிவமாவாள். அவள் மனித வடிவில் பிறந்தவளாவாள். ஆனால் இறைவியானாள். இறைவியா? பிறகு எதற்காக மனித பிறப்பு எடுக்க வேண்டும்? அதற்கான தேவை என்ன? சதி! ஏனெனில் ஒரு கதையின் முடிவுதான் இரண்டாவது கதையின் ஆரம்பமாகும். அப்படியென்றால் நான் கதையை கூறிக்கொண்டே செல்ல செல்ல தங்களின் சந்தேகமும் தீர்ந்து கொண்டே போகும். வனதுர்கையாய் பிறப்பெடுப்பதற்கு முன்பு ஒன்றை தேவி முடிவு செய்து விட்டாள். மனித வடிவிலேயே அவரது பயணமானது முடிவடையும் என்று. அதனால் அவருக்கு வர இருக்கும் தாய் தந்தையரை நிச்சயம் தேர்ந்தெடுக்க வேண்டும் தானே? யாருக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்பதை அவரே தேர்ந்தெடுத்து விட்டார். அவர்கள்தான் பர்வதராஜன் ஹிமாவன் மற்றும் மனைவி மைனாவதி. பிறப்பெடுக்கும் முன்பே தேவி அவர்களுக்கு தரிசனம் அளித்தாள். மகாகாளியின் முழு வடிவத்தையும் அவர்களுக்கு காண்பித்தாள். தேவி, தங்களின் இந்த வடிவம், இந்த உருவம் எங்களுக்கு பரிச்சயம் இல்லாததாக இருக்கிறது. தயவு செய்து தாங்களே கூறுங்கள், தாங்கள் யார் என்று. நான் யாரா? கர்மமும் நானே, மோட்சமும் நானே, பிரகாசமும் நானே, இருளும் நானே, மார்க்கமும் நானே, லட்சியமும் நானே, மோகமும் நானே, தியாகமும் நானே, அணுவும் நானே, பிரம்மாண்டமும் நானே. அந்தமும் நானே, ஆரம்பமும் நானே, காளியும் நானே, மகா காளியும் நானே. நான் விரைவில் தங்களுக்கு புதல்வியாக பிறக்க இருக்கிறேன். இப்பிறப்பினால் ஒரு பயன் உள்ளது. தாங்கள் இருவரும் எனக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த லட்சியத்தை, என் பிறப்பின் பயனை அடைவதற்கு தாங்கள் எனக்கு தடையாக இருக்கக்கூடாது. அனைத்தும் தங்களின் கட்டளைப்படியே தாயே. அதன் பிறகு மனித வடிவில் இறைவி பிறந்தாள். பர்வதராஜனின் புதல்வி பார்வதி மாமன்னன் ஹிமாலயனின் புதல்வி ஆவாள். அவளே வனதுர்கை ஆவாள். பார்வதி, இதையும் உண்டுவிடு. குறைவாக உண்பதால் என்ன பிரயோஜனம்? உண்டுவிடு பார்வதி. வேண்டாம், எனக்கு உணவு வேண்டாம். எனக்கு பசிக்கவில்லை அம்மா. ஆனால் விளையாடுவதற்கு மட்டும் எப்பொழுதும் என் புதல்விக்கு விருப்பம் இருக்கிறது. பார் மகளே, பார். உனக்காகத்தான்
நீ விளையாடுவதற்காக உன் தந்தை நான் இவ்வளவு பொருட்களையும் எடுத்து வந்துள்ளேன். தந்தையே, ஹிமாவன் மற்றும் மைனாவதியின் வளர்ப்பில் பார்வதி மிகவும் ஆனந்தமாக வளர்ந்து வந்தாள். அனைத்தும் ஆனந்தமாக இருந்த பொழுதிலும் பார்வதியின் உள் மனதில் எண்ணம் தோன்றியது, அவரிடம் எதுவும் இல்லை என்று. உண்மைதான், எனக்கும் அது போன்றுதான் தோன்றியது. என் தந்தை என் மீது அன்பாக இருந்த போதும் ஏதோ ஒரு குறை இருப்பது போலவே என் மனதில் தோன்றியது. அதன் பிறகு நடந்தது என்ன? ஆம் தேவா, அதை கூறுங்கள். அதன் பிறகு ஆற்ற வேண்டியது கடமைதான். நாம் எப்பொழுதும் நம்முடைய கடமையை நோக்கியே பயணித்தாக வேண்டும். ஒருவன் தன்னுடைய கடமையை தேடிச் செல்லவில்லை என்றால் கடமையே அவனை தேடி வந்துவிடும். சில நேரங்களில் கடமை அந்த நபரை தன்னை நோக்கி இழுத்துக் கொண்டு சென்றுவிடும். என்ன அழகான இலை! சிவன். அச்சமயத்தில் அந்த சூலத்தின் முன்பு பார்வதி தான் யார் என்பதை உணரத் துவங்கிவிட்டாள். ஹிமாவனின் மகளான பார்வதிக்கு தோன்றியதென்னவென்றால், இந்த சிருஷ்டிக்கே ராஜகுமாரி என்று. அவளே வனதுர்க்கையும் ஆவாள். ஓம் தேவி வனதுர்க்கையே நமஹ. வனதுர்க்கையின் இந்த கதை ஒன்றை கற்றுத் தருகின்றது. ஒவ்வொரு பெண்ணின் உள்ளிலும் ஒரு இறைவி இருக்கின்றாள். மனிதர்களுக்கு தெய்வீகத்தை உணர்த்தும் இந்த கதை ஒவ்வொரு தாய் தந்தையருக்கும் ஒன்றை கற்றுத்தரப் போகின்றது. அது அவர்களின் குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாகும். அது அவர்களின் கடமையும் ஆகும். பார்வதி தாம் யார் என்பதை அறியும் பயணத்தின் முதல் படி ஆரம்பமாகிவிட்டது மகாதேவா. ஆம் நாராயணா, இப்பொழுதே மூலாச்சக்கரம் உருவாகிவிட்டது. ஆனால் இந்த சக்தி மனதை அலைப்பாயவும் வைத்துவிடும். நான் ஏதோ விசித்திரமாக உணர்கிறேன். அது எப்படிப்பட்ட உணர்வென்றால், ஏதோ ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டுள்ளது. எனக்கு ஏன் இப்படி தோன்றுகிறது? இது ஏதேனும் மாயையா? இது மாயை அல்ல, வாழ்வின் உண்மை நிலையை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அப்படியென்றால் இதற்கு மேல் கதை வேண்டாம்.
நான் கூறும் கதையை முழுமையாய் கேட்பேன் என்று நீ எனக்கு வாக்களித்தாய். அளித்த வாக்கினை மறந்து விட்டாயா நீ? நிபந்தனை என்னவென்றால் கதையை தாங்கள் கூற வேண்டும். அதை கார்த்திகேயன் கேட்க வேண்டும். நான் அமைதியாக அங்கு அமர்ந்திருப்பேன். நான் என்ன வாக்களித்தேன் என்று எனக்கு நினைவில்லை. ஒன்று மட்டும் நினைவிருக்கிறது. ஏதோ வாக்களித்திருக்கிறேன். ஆகட்டும், இந்த கதையை மட்டும் கேட்பேன். வேறு கதை வேண்டாம். நவதுர்க்கையின் இரண்டாவது வடிவம் சூலினி துர்க்கையாவாள். அவளே பிரம்மனின் வழியில் நடப்பவள். பிரம்மாவின் மற்றொரு அர்த்தம் தவம். தவத்திற்கு தேவை தியாகம், அதீத பொறுமை, சமர்ப்பணம். பார்வதி இவ்வடிவத்தில் அடைய வேண்டியதை அடைவதற்காக அனைத்தையும் செய்ய தயாராக இருந்தாள். அச்சமயத்தில் அவசியமானது வழிகாட்டுதல் மட்டுமே. அதை நிறைவேற்றி வைத்தவர் ஸ்ரீமன் நாராயணராவார். அதன் பிறகு வருடக்கணக்கான தவத்தால் அவரது இச்சை நிறைவேறியது. அவரது எல்லையில்லா தியாகத்தால் அவள் மகாதேவருக்கு தன்னையே அர்ப்பணித்து விட்டாள். அது மட்டுமல்ல, மகாதேவனின் ஜீவனுக்கான தர்ப்பணமும் ஆகிவிட்டாள். சூலினி துர்க்கையின் இவ்வடிவம் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், உங்கள் லட்சியத்தை அடைவதற்காக எங்கும் நிற்காமல் முயற்சியுடன் சென்று கொண்டிருக்க வேண்டும். அச்செயலை புரிந்தால் அந்த இறைவனையே அடையலாம். ஓம் தேவி சூலினி துர்க்கையே நமஹ. மூலாச்சக்கரம் உருவானதால் அச்சம் என்பது ஏற்பட்டிருக்கும். ஆனால் சுவாதிஷ்டான சக்கரம் உருவாகிவிட்டதால் மகிழ்ச்சி என்பது மீண்டும் கிடைக்கும். சூலினி துர்க்கையாய் வடிவெடுத்த பிறகு தேவி பார்வதி மகாதேவரை திருமணம் செய்ய தயாராகிவிட்டாள். தாங்கள் எங்கு செல்கிறீர்கள்? ஏன்? இனி ஒரு கதையை மட்டும்தான் கேட்பேன் என்று கூறினாயே. இப்பொழுது கதை முடிந்து விட்டது. நான் செல்வதற்கான தருணமும் நெருங்கிவிட்டது. நில்லுங்கள். தாங்கள் செய்வது சரியல்ல. 9 கதையை கூறுவேன் என்று கூறினீர்கள். அனைத்து கதைகளையும் கேட்பது உனக்கு மிகவும் முக்கியம் என்று கூறுகிறாயா? கேட்கிறேன். இதைவிட முக்கியமானது என் வாழ்வில் எதுவும் இல்லை. உச்சிதமான செயல். என்னவாயிற்று? யாருக்காக காத்திருக்கிறீர்கள்? கதையை துவக்கலாமே. இனியும் யாரோ எவரோ வரவேண்டும் என்று என் ஆழ் மனதில் தோன்றுகிறது. பார்வதியின் இக்கதைக்கு தங்கள் இருவரையும் வரவேற்கிறேன். அமருங்கள்.
சோழினி துர்க்கை வடிவத்தில் பார்வதி மகாதேவரை அடைந்தாள் என்று தாங்கள் கூறினீர்கள். அதன் பிறகு நடந்தது என்ன? திருமணம் எப்படி நடந்தது? வாழ்த்துக்கள் பர்வதராஜா. மகாதேவரின் ஆட்கள் வாயிலில் உள்ளார்கள். வா மைனாவதி, வந்தவர்களை வரவேற்க வேண்டியது நமது கடமையாகும். சுவாமி, தாங்கள் மகாகாளிக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றப் போகிறீர்கள் என்று அறிவேன். ஆனால் இந்த நிகழ்வுடன் நமது புதல்வி நம்மை விட்டு விலகி விடுவாள். மகாகாளி தாமாகவே மகாகாலனுடன் இணைய விரும்புகிறார். அவருடைய இந்த பவித்திர ஆசையை நாம் மதிக்க வேண்டும் மைனாவதி. மைனாவதி, அவ்வாறு ஏன் நடந்தது? ராணி மைனாவதி ஏன் மூர்ச்சையடைந்தார்? தாய் தந்தையரின் சுபாவமே அப்படித்தான். பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றியே அவர்கள் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அது மட்டுமின்றி அவர்களின் எதிர்காலத்தை பற்றிய சந்தேகங்களும் உருவெடுக்கும். அவர்களின் அடுத்த சந்ததி மகா காளியாக இருந்தால் என்ன? அதன் பிறகு என்னவாயிற்று? மன்னர் ஹிமாவனும் ராணி மைனாவதியும் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார்களா? தேவி பார்வதி அவர் என்ன செய்தார்? எப்படி கவலைப்படாமல் இருப்பது மகாதேவா? இன்று நமது திருமணமாகும். தங்களை வரவேற்க வந்த என் தாயோ தங்களின் இந்நிலை கண்டு மூர்ச்சையடைந்து விட்டார். இன்று கூட தாங்கள் இந்த வேடத்தில்தான் இங்கு வர வேண்டுமா? நான் எவ்வாறோ அவ்வாறே இருக்கிறேன் பார்வதி. இவ்வடிவத்திலேயே நீ என்னை பூஜித்தாய். இவ்வடிவத்திலேயே திருமணம் புரியலாகாதா? என் சுயத்தை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஏனெனில் திருமணமானது இரு நபர்களுக்கு இடையில் அல்ல, 2 குடும்பங்களுக்கு இடையில் நடைபெறுகிறது மகாதேவா. பார்வதியுடனான இத்திருமணத்தின் மூலம் உங்கள் சம்பந்தம் ராஜா ஹிமாவன் மற்றும் ராணி மைனாவதியுடன் ஏற்பட போகிறது. எவருடன் சம்பந்தம் செய்ய போகிறோமோ அவரது மகிழ்ச்சியை காக்க வேண்டியது நம் கடமை மகாதேவா. தாங்கள் தங்களின் சந்நியாசத்தை கைவிட்டு குடும்ப வாழ்க்கையில் பிரவேசிக்கப் போகிறீர்கள். பிறகு ஏன் இந்த அகோரியின் வடிவம்? தாங்கள் கூற விளைவது என்ன? நான் கூற வருவது என்னவென்றால், சந்நியாசி சம்சாரியாக வேண்டும். என்னுடன் வாருங்கள் மகாதேவா, என்னுடன் வாருங்கள். நாராயணன் என் வடிவத்தை மாற்றப் போகிறான் பார்வதி. ஒருவேளை அவ்வடிவமானது உனக்கே என் மீது பொறாமை ஏற்பட்டு நீ சஞ்சலம் அடைவாயே என்று வருந்துகிறேன். அதற்கு காலம் பதில் சொல்லும்.
சந்நியாசியிலிருந்து சம்சாரி. அந்த வடிவம் எவ்வாறு இருந்திருக்கும்? நிச்சயமாக அற்புதமாக இருந்திருக்கும். திவ்ய ரூபம், இவ்வுலகின் அழகான வடிவம் இல்லையா? உனது மன எண்ணங்களுக்கு புறம்பாக என்னால் நடக்க இயலாது பார்வதி. ஆகையால் எனது அந்த வடிவம் சுந்தரேஸ்வரர் என்னும் பெயரில் அழைக்கப்படுகிறது. படைப்புகளிலேயே மிகவும் அழகானவன்.